ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் தான். நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கும் என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணும். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு வந்து என்னால் தைக்கவே முடியல, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, என்னால் ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தான் வந்து தைக்க முடியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. அது வந்து ஒரு 2 விதமாக இருக்கிறாங்க. நம்மளோட தேவையை பொறுத்து தான் வந்து அது அந்த மாதிரி நடக்குது. ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை ஒரு பொருளாதார ரீதியாக வந்து நீங்கள் இதை செஞ்சே ஆகணும் இந்த தொழிலை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரா இன்கம்மாக மட்டும்தான் இருக்கும். இன்னொரு விதமாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொழிலை செஞ்சே ஆகணும், என்னோட செலவுக்கு என்னோட வீட்டை சமாளிக்கிறதுக்கு இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இந்த 2 விதம் மட்டும்தான் இதில் இருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு விதத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை வந்து 1, 2 தான் வந்து தைக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு விதத்தில் தான் வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு கட்டாயமே வந்து கிடையாது. கட்டாயம் இருந்தால் தான் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தான் உடம்பு வலி, கைகால் வலி இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலுமே வந்து ஒரு நாள் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த நாள் நம்ம வந்து தள்ளி போடவே மாட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால முடியல அப்படின்னா கூட நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு தான் வந்து நினைப்போம். சரி இன்னைக்கு விட்டாச்சு, இன்னைக்கு விட்டுறலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைக்க மாட்டோம். அதுதான் வந்து ஒரு மெயினான ரீசன். இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸு 2 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து யாரையும் தப்பாக சொல்லலை. அது ஒரு ரீசன். அந்த 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 காரணத்தினால கூட நம்ம வந்து இப்படி சோம்பேறித்தனமாக இருக்கலாம் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருந்தது அப்படின்னா, இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு கட்டணும், இல்லை இந்த வாரத்தில் வீட்டு வாடகை கொடுக்கணும், மளிகை ஜாமானத்துக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறோம், இப்போ நம்ம அதுக்கு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ நம்ம வேலை செய்யணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணும். அப்போ நமக்கு வந்து வேலையே இல்லைன்னா கூட இப்போ ஒரு தேவை இருக்கும்போது, வேலை இல்லைன்னாலும் நம்மக்கிட்ட வேலை இல்லை, இப்போ ஒரு அமௌண்ட்டு ரெடி பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம், யார்கிட்ட வாங்கி தைக்கலாம், ஏதாவது புதுசாக வேறு ஏதாவது தைக்கலாமா, இல்லை ஆர்டர்ஸ் மாதிரி எங்கேயாவது வாங்கி தைக்கலாமா அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா தாட் எல்லாமே நமக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். அப்போ நம்மளோட தேவையை பொறுத்து தான் நம்ம யோசிக்கிறதுமே வந்து இருக்கும். எனக்குமே அப்படி தான் இருக்கும். வேலை கம்மியானாலே வந்து நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா எனக்குமே வந்து வீட்டில் நான் கொஞ்சம் செலவுகள் எல்லாமே நான் பார்த்துக்கிறதுனால அந்த செலவுக்கு எல்லாமே நம்ம எப்படி அமௌண்ட்டு ரெடி பண்ணுறது, இந்த 1ஆம் தேதி ஆனால் இதுக்கு கொடுக்கணும், 10ஆம் தேதி அதுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி வந்து ஏதாவது நம்ம தேவை இருந்தது அப்படின்னா அப்போ அந்த தேவைக்கு நம்ம எப்படி அமௌண்ட்டு ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து தோணும். இதுதான் வந்து ஒரு மெயினான ரீசன். நெக்ஸ்ட் இந்த தேவை எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமே வந்து இருக்காது. சரிப்போ அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை தெரிஞ்சு செய்கிறவங்க ஒரு சிலர் தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து அவங்களோட சொந்த விருப்பத்துக்காக, ஒரு பணம் வந்து எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, என்னோட திருப்திக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் வந்து இந்த தொழிலை செய்கிறேன், எனக்கு ஒருத்தவங்களுக்கு தைச்சி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செய்கிறவங்களும் வந்து இருக்கிறாங்க. 3வது கேட்டகரியாக இருக்கிறவங்க தான் வந்து அவங்களோட வருமானத்துக்காக இந்த தொழில் வந்து செய்கிறாங்க. இப்போ நம்ம தான் வந்து நம்மளோட தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வேலையை வந்து பார்க்கணும். ஏன் ஃபஸ்ட்டு நமக்கு சோம்பேறித்தனம் வருது, வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம், நம்ம பண்ணுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைலரிங் வீட்டில் இருந்துட்டு தான். நம்ம வீட்டில் இருக்கிற ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்போம். ஒரு குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரமாவது நமக்கு அந்த ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அந்த டைமிங்கில் நம்ம ஒரு நாளைக்கு 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸு அப்படின்னு தைச்சா கூட போதும். நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்தோடனே நிறையா வந்து தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிறோமா, இதை உருப்படியாக தைச்சிடலாம், அடுத்தது நாளைக்கு 3 ப்ளவுஸ் எடுக்கிறோமா, அதை உருப்படியாக தைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க.
நீங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு இன்கம் வாங்குறீங்க அப்படின்னா, கையில் வந்து பணத்தை வாங்கும்போது உங்களையே அறியாமல் உங்களுக்கு அது வந்து சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு தோணும். எனக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் தைச்ச புதுசில் தைச்சி கொடுத்து காசு வாங்கும்போது ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு ரூ. 50 காசு கொடுத்தாங்க. அந்த காசை வாங்கி வச்சுட்டு நானுமே ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். இது நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து சம்பாரித்த காசு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு நிலையா வரணும் அப்படின்னா, நம்ம இந்த தொழிலை வந்து என்றைக்குமே சோம்பேறித்தனம் இல்லாமல், சலுப்பு இல்லாமல் நம்ம வந்து செய்ய பழகிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட இன்கம் எல்லாமே நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து எழுதி வைங்க. ஒரு மாதத்துக்கு மொத்தமாக வந்து எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ போன மாதம் எவ்வளோ வந்திருக்கு, அப்போ இந்த மாதம் இவ்வளோ வந்திருக்கு, ஏன் இவ்வளோ தான் வந்திருக்கு. ஒரு வேளை கம்மியாக வந்தது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம இந்த மாதத்தில் சரியாக தைக்கவே இல்லை. அப்போ அது கம்மியாக வரும்போது, போன மாதம் அதிகமாக வந்து இந்த மாதம் கம்மியாக வரும்போது நமக்கு என்ன தோணும், நம்ம ஒழுங்காக சரியாக தைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வரும். என்னோட இன்கம் எல்லாமே நான் வந்து மந்த்லி வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து நான் டெய்லியுமே வந்து எழுதி வச்சுக்குவேன். எவ்வளோ கலெக்ஷன் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு. அது வந்து மந்த் எண்டில் வந்து கடைசியாக டோட்டல் போட்டு பார்ப்பேன். அப்போ இடையில கூட போட்டு பார்ப்பேன். இப்போ 10 டேஸ்க்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்குது, 20 டேஸ்க்கு எவ்வளோ வந்திருக்குது, அந்த மாதிரி கூட சும்மா சலுப்பாக இருந்தால் கூட பார்ப்பேன். அது பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அப்போ இந்த மாதத்துக்கு நம்ம வந்து இன்னும் இவ்வளோ தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமா, இவ்வளோ இன்கம் தான் வந்திருக்குதா, அப்போ இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் தைக்கணும், நிறைய வந்து முடிக்கணும், இந்த மந்த்துக்குள்ளார இவ்வளோவாவது ஒரு டார்கெட், இவ்வளோ காசாவது நம்ம வந்து ஏர்ன் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து எனக்கு ஒரு எண்ணம் வரும். அப்போ எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்மளும் வந்து அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம யாராவது ஸ்டிச் பண்ணி கொடுத்து குறை சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு தைக்கிறதையே விட்டுருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தைச்சி கொடுத்து காசு சரியாக வரல அப்படின்னா அவங்களுக்கு தைக்கிறதையும் வந்து விட்டுருங்க. அந்த ஒன்று கேட்டு பாருங்க, கொடுக்காத பட்சத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து சரி இதோட போகட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருங்க. இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறமேலு வந்து எனக்குமே வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து வந்து எப்படி தோணுச்சு அப்படின்னா, எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம ஒரு ஏமாளியாக இருக்கிறோம், நம்ம தைச்சி கொடுத்துட்டு காசுக்கு அவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வந்து விவரமாக இருக்கிறாங்க. இதே வந்து நிறைய டெய்லர் கடைகள்லாம் வந்து துணி கொடுக்காம யாருமே காசே தரமாட்டாங்க. காசு கொடுக்காம யாரும் துணியே தரமாட்டாங்க. அப்படி இல்லை, துணியாவது வந்து அவங்களோடது ஏதாவது பெண்டிங்காவது இருக்கணும், அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ நம்மளும் அந்த மாதிரி பழக்கத்தை தான் வச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரர் ஆரம்பத்தில் இருந்தே என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பார், யாருக்குமே சரி நீ வந்து கடன் கொடுக்காத, யாராக இருந்தாலும் சரி நீங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்பயுமே நான் ஏதாவது வந்து ஒரு 10, 20, ஒரு ரூ. 50 அந்த மாதிரி எல்லாம் சில்லற இல்லை அப்புறம் தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் கொடுத்துட்றது. அப்புறம் அந்த காசு அவங்க வந்து தரவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஆரம்பத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர்கிட்ட எல்லாமே ப்ளவுஸ் காசை கூட நான் வந்து விட்டுருக்கேன். அதுக்கப்புறமேல் கூட நான் ரொம்ப நாளாக கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தந்திருக்கிறாங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட இதில் வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட இன்னும் காசே கொடுக்கல, கிட்டத்தட்ட வருஷ கணக்காக ஆயிடுச்சு. நான் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் திருப்பி வந்து கேட்டாலுமே வந்து தைக்கிறதே கிடையாது. முதலையே நீங்கள் அந்த காசு வந்து எனக்கு கொடுக்கவே இல்லை, நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எப்பயாவது கொடுங்க, அப்புறம் நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிடுறது. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம தைக்கிறப்ப அப்புறம் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷன்ஸ்க்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதும் கிடையாது. கேட்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆர்டர் எடுத்திருக்கேன், இல்லை முடியாது, அந்த மாதிரி தான் வந்து நான் ரீசன் சொல்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தா நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக்கு தைச்சிட்டாலோ, இல்லை வந்து அவங்கள்ட்ட நம்ம கட் அண்ட் ரைட்டாகவும் காசு வந்து கேட்க முடியாது. கேட்டாலும் நம்மளை தான் வந்து ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்பையும் வந்து நமக்கு அது ஒரு சங்கட்டமாக தான் இருக்கும். அது வந்து நம்ம நினைப்போம், ஆனால் வந்து அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்பையும் ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி தோணும் அப்படின்னா வந்து நம்மளை நம்பி வந்து நமக்கே கொஞ்சம் கஸ்டமர் தான் இருக்காங்க, அதுலேயே வந்து இந்த மாதிரி எல்லாம்
நம்ம வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் சுத்தமாக யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட யாரும் தைக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கூட உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து வரும். எனக்குமே ஆரம்பத்தில் வந்து வந்தது. அது கொஞ்ச நாளைக்கு தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறமேலு நீங்கள் கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ண என்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், நான் இப்படி தான் கட் அண்ட் ரைட்டாக தான் வந்து துணி வந்து கொடுத்தா தான், நான் காசு கொடுத்தா தான் துணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் வந்து அதுவும் இல்லாமல் நான் அவசரம் அப்படின்னா காசு வாங்கிட்டு தான் வந்து துணி தைச்சி கொடுக்கறது அப்படிங்கிறதும் தெரியும். இப்போ என்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மாறிட்டாங்க. அதனால் நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். ஏன்னா அந்த மாதிரி நமக்கு கஸ்டமருக்கு சரியாக நம்ம ஒன்று தைச்சி கொடுக்குறதே வந்து அந்த காசுக்காக தான். அதுவே சரியாக வரலைங்கிறப்ப அந்த தொழில் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்புறம் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஒரு 4-5 விஷயங்கள் சேர்ந்தாலே வந்து நம்மளை வந்து ஒரு டிமோட்டிவேட் மாதிரி ஆக்கி ஒரு தொழில் செய்ய விடாமல் ஆயிரும். அது ஒரு பெரிய ரீசன். இப்போ இந்த ரீசன் ஒன்றுங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தைக்கிறது யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சரியாக தைக்க. அப்போ நமக்கே தோணிரும், நம்ம ஒருவேளை நமக்கு தைக்க தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி எண்ணமே வந்துடும். அப்போ அந்த மாதிரி ரீசன் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சோம்பேறித்தனம். இந்த மாதிரி சோம்பேறித்தனத்தால் நம்ம வந்து சரியாக தைக்காமல் விடுறது. அப்போ ஒரு தொழில் செய்ய விடாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நம்ம அந்த தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அதையும் மீறி நம்ம அந்த தொழிலை செய்யணும் அப்படின்னா, அப்போ நம்ம எவ்வளோ ரீசன் நினச்சி பார்த்து அதை வந்து செய்யணும். இந்த மாதிரி எத்தனை பேத்துக்கு வேலையே இல்லாமல் இருக்காங்க, நமக்காவது இப்படி ஒரு தொழில் இருக்குது, நமக்குன்னு ஒரு இன்கம் வருது. ஒரு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கம்மியாகவே வரட்டுமே, ஒரு 1000 நீங்கள் சம்பாரிச்சிங்க அப்படின்னாலும் 1000 உங்களுக்கு செலவுக்கு ஆகுது இல்லைங்களா? குறைஞ்சது சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு மாதம் ஒரு 10,000 சம்பாரிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி நீங்கள் 500 to 1000, 2000, 3000 எனக்கு வந்து மாதமே இவ்வளோ தான் வருது, நான் 2000 தான் தைக்கிறேன், 3000 தான் தைக்கிறேன்னா ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து இன்னும் எப்படி வந்து உங்களோட தொழிலை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து அதுக்கான முயற்சி போட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட உழைப்பையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியும். இன்னும் அதிகமாக இன்கமும் சம்பாதிக்க முடியும். எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேலையை முடிக்கவே ஆர்டர்ஸ் வந்து வந்துடும். ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்தில் இந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்களும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ ஆல்ரெடி வந்து இவ்வளோ கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இருக்கிற கஸ்டமர் போதும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. எப்போ யாரை பார்த்தாலுமே புதுசாக கஸ்டமர்ஸ் பார்த்தாலுமே வந்து யாரையாவது பார்த்தாலுமே புதுசாக அவங்கள்ட்டையும் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறது. இந்த மாதிரி நாங்கள் ஸ்டிச் பண்ணுறோம், தேவைப்பட்டால் சொல்லுங்கள், உங்களுக்கு தேவையில்லைனாலும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ரிலேஷனுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து அந்த இதை நிறுத்த கிடையாது, ஸ்டாப் பண்ண கிடையாது. நமக்கு கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து வந்து இன்னும் கஸ்டமர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆர்டர்ஸ் வந்து டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஷாப்பில் வந்து கொடுக்குறவங்களும் வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷாப்பில் ட்ரெஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அது வந்து ஆர்டர் அண்ட் டெலிவரிக்காகவும் ப்ளஸ் அதோட வந்து மெட்டீரியல் ஷாப்பாகவும் லைனிங்கு, லேஸு, நாட்டு, மணி, ஃபால்ஸ் இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் பிட்டு இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நேற்று நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நான் போட்டிருந்தேன் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லைனிங் ப்ளவுஸு ப்ளஸ் வந்து ஒரு சாதா ப்ளவுஸு. 3 லைனிங் வந்து ஒருத்தவங்களோடது, அவங்களுக்கு வந்து டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களது ஒரு சாதா ப்ளவுஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 சாரீ வந்து ஓரடிக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. திருப்பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் பக்கமாக ஆர்டர் வந்தது. இப்போ ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 7-8 ப்ளவுஸ் வந்து ஆர்டர் வருது அப்படின்னா, நான் வந்து அந்த அளவுக்கு ஆர்டரை க்ளோஸ் பண்ணணும். வரவே தைச்சி விட்டால் மட்டும்தான் வந்து அந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி பெண்டிங் நிறுத்திட்டேன் அப்படின்னா நம்மளால் வந்து அந்த வேலையை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணவே முடியாது. நானே இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு 4-5 நாளைக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து நமக்கு தெரியும் எந்தெந்த டைமுக்கு நமக்கு வந்து வேலை வரும், பண்டிகை டைமில் எப்படி வேலை இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பண்டிகை டைமில் நம்ம இன்னுமே வந்து எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி தான், வேலை வரும்போதே தைச்சிக்கணும், சம்பாரிச்சுக்கணும். அதுதான் நம்மளோட எப்பயுமே நம்மளோட தொழிலுக்கு வந்து கரெக்டான ஒரு வசனமாக இருக்கும்.
நானும் வந்து என்னோடய வேலையை முடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்குமே வந்து கை கால் வலி, உடம்பு வலி, தலைவலி இது எல்லாமே வந்து வரும். ஆனால் வந்து இதை தாண்டி நமக்கு ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது, நம்ம முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த அமௌண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து வச்சுருக்கேன். அதுக்காக தான் வந்து நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நோக்கி நம்ம வந்து போய்கிட்டே இருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.